வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிஎன்பிஎஸ்சி சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 போன்ற தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். குறைந்தபட்சம் 2 முதல் 3 வினாக்கள் வரை இந்த பகுதியிலிருந்து கேட்கப்படுகின்றன. வெறும் மனப்பாடம் செய்யாமல் அந்த உவமை சொல்ல வரும் ஆழமான வாழ்வியல் சூழலை புரிந்து கொண்டால் தேர்வில் முழு மதிப்பெண்களையும் எளிதாக பெற முடியும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான சமச்சீர் பாடப்புத்தகங்கள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் மற்றும் பல்வேறு வெளி ஆதாரங்களில் இருந்து திரட்டப்பட்ட மிக முக்கியமான உவமை தொடர்களின் தொகுப்பு இது. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கொட்டி அளத்தல் என்பதன் பொருள் மிகுதியாக பேசுதல். பஞ்சாய் பரத்தல் என்பதன் பொருள் அலைந்து திரிதல். எடுப்பார் கைப்பிள்ளை என்பதன் பொருள் தற்சிந்தனையற்றவர். ஏற்றுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதன் பொருள்பட்டறிவு இல்லாத படிப்பறிவு. கானல் நீர் என்பதன் பொருள் இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது. கம்பி நீட்டல் என்பதன் பொருள் சொல்லிக் கொள்ளாமல் செல்லுதல். அவளை நினைத்து உரலை இடித்தல் என்பதன் பொருள் எண்ணமும் செயலும் வேறாக இருத்தல். 1000 காலத்து பயிர் என்பதன் பொருள் நீண்ட காலம் நிலைத்து நிற்பது. கண்ணினை காக்கும் இமை போல என்பதன் பொருள் பாதுகாப்பு. நகமும் சதையும் போல என்பதன் பொருள் பிரிக்க முடியாத நட்பு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதன் பொருள் தெளிவான உண்மை. பசுமரத்தாணி போல என்பதன் பொருள் எளிதில் மனதில் பதிதல். மடைதிறந்த வெள்ளம் போல என்பதன் பொருள் தடையின்றி விரைவாகச் செல்லுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல என்பதன் பொருள் பயனில்லாத செயல். மதில் மேல் பூனை போல என்பதன் பொருள் ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாமை. அடியற்ற மரம் போல என்பதன் பொருள் திடீரென வீழ்ந்து விடுதல். கிணற்றுத் தவளை போல என்பதன் பொருள் வெளி உலகம் அறியாதவர். குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பதன் பொருள் வெளிப்படையாகத் தெரிதல். இஞ்சி தின்ற குரங்கு போல என்பதன் பொருள் மிகுந்த தவிப்பு அல்லது குழப்பம். குடத்திலிட்ட விளக்கு போல என்பதன் பொருள் வெளித்தெரியாத திறமை. தாமரை இலை தண்ணீர் போல என்பதன் பொருள் ஒட்டும் ஒட்டாமலும் இருத்தல். பூவோடு சேர்ந்த நார்போல என்பதன் பொருள் நல்லவர்களுடன் சேர்ந்து நன்மை பெறுதல். வலையில் சிக்கிய மான் போல என்பதன் பொருள் துன்பத்தில் தவித்தல். எலியும் பூனையும் போல என்பதன் பொருள் தீராத பகை. மயிலாடக் கண்ட வான்கோழி போல என்பதன் பொருள் தகுதியற்றவர் பிறரை பார்த்து போலி செய்தல். இலவு காத்த கிளி போல என்பதன் பொருள் ஏமாற்றம் அடைதல். அரைத்த மாவை அரைத்தல் என்பதன் பொருள் சொன்னதையே மீண்டும் சொல்லுதல். முதலை கண்ணீர் என்பதன் பொருள் பொய்யான நடிப்பு. இருதலை கொள்ளி எறும்பு போல என்பதன் பொருள் இரு பக்கமும் துன்பம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பதன் பொருள் ஒற்றுமையின்மை. கடல் மடை திறந்தாற் போல என்பதன் பொருள் மிகுந்த வேகம். வேலிய பயிரை மேய்ந்தது போல என்பதன் பொருள் பாதுகாப்பவரை கெடுதல் செய்தல். காக்கை உட்கார பனம் விழுந்தது போல என்பதன் பொருள் தற்செயல் நிகழ்வு. கல்லில் நார் உரிப்பது போல என்பதன் பொருள் இயலாத காரியம். தூங்குகிற புலியை கிளப்பினார் போல என்பதன் பொருள் அமைதியாக இருப்பவரை சீண்டுதல். வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைந்தது போல என்பதன் பொருள் கையில் உள்ளதை அறியாமல் வெளியே தேடுதல். உமியை குற்றி கை சலித்தது போல என்பதன் பொருள் பலனில்லாத உழைப்பு. நீர்மேல் எழுத்து போல என்பதன் பொருள் நிலையில்லாதது. அனலில் பட்ட மெழுகு போல என்பதன் பொருள் உருகுதல் அல்லது வருந்துதல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பதன் பொருள் எதிர்பாராத பெரிய நன்மை. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல என்பதன் பொருள் கோபத்தை அதிகரித்தல். மழைமுகம் காணாப்பயிர் போல என்பதன் பொருள் வாடுதல் அல்லது வறுமை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பதன் பொருள் ஒரு காரியம் செய்ய போய் வேறொரு சிக்கல் வருதல். காய்த்த மரம் கல் அடிபடும் என்பதன் பொருள் திறமையானவர்களுக்கே சோதனைகள் வரும். உயிரும் உடலும் போல என்பதன் பொருள் பிரிக்க முடியாத நெருக்கம். உடும்புப்பிடி போல என்பதன் பொருள் விடாமுயற்சி. சக்கரம் போல சுழலுதல் என்பதன் பொருள் சுறுசுறுப்பு. தாயை கண்ட சேயை போல என்பதன் பொருள் மிகுந்த மகிழ்ச்சி. அலைக்கடல் போல என்பதன் பொருள் பரந்த அறிவு. ஆமை புகுந்த வீடு தேராது என்பதன் பொருள் கெடுதல் வரும் என்ற எண்ணம். 1000 வாசல் இதயமடி
என்பதன் பொருள் பல எண்ணங்கள் இரவும் பகலும் போல என்பதன் பொருள் விடாமல் தொடர்தல். ஈயடிச்சான் காப்பி போல என்பதன் பொருள் அப்படியே நகல் எடுத்தல். ஒரு கையில் தாளம் போட முடியாது என்பதன் பொருள் ஒற்றுமை அவசியம். கப்பல் கவிழ்ந்தாற் போல என்பதன் பொருள் பெரும் சோகம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதன் பொருள் விடாமுயற்சி. கல்மேல் எழுத்து போல என்பதன் பொருள் நிலையானது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதன் பொருள் சிறப்பை அறியாதவர். காற்றில்லா பாய்மரம் போல என்பதன் பொருள் உதவியற்ற நிலை. குங்குமம் சுமந்த கழுதை போல என்பதன் பொருள் பயன் தெரியாமல் சுமப்பவர். குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுதல் என்பதன் பொருள் குறுகிய வட்டத்திற்குள் செயல்படுதல். சர்க்கரை எனச் சொன்னால் வாய் இனிக்குமா என்பதன் பொருள் வெறும் சொல்லால் பயனில்லை. சாதி இரண்டு ஒளிய வேறில்லை என்பதன் பொருள் ஏற்றத்தாழ்வற்ற நிலை. சிதறிய முத்து போல என்பதன் பொருள் கலைந்து இருத்தல். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்தல் என்பதன் பொருள் சிறிய முதலீட்டில் பெரிய லாபம். சுவரை பிடித்தால்தான் சித்திரம் வரையலாம் என்பதன் பொருள் ஆதாரம் அவசியம். செவிடன் காதில் சங்கு ஊதியது போல என்பதன் பொருள் வீணான அறிவுரை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல என்பதன் பொருள் சுயமாக சிந்திக்காதவர். தனி மரம் தோப்பாகாது என்பதன் பொருள் தனி மனிதனால் சாதிக்க முடியாது. தண்ணீரில் எழுதிய எழுத்து போல என்பதன் பொருள் விரைவில் மறையும். தலையில் இடி விழுந்தது போல என்பதன் பொருள் எதிர்பாராத துயரம். தூண்டில் புழு போல என்பதன் பொருள் தவித்தல். நாய் பெற்ற தெங்கம் பழம் போல என்பதன் பொருள் பயன்படுத்த முடியாத அரிய பொருள். பனியில் மறைந்த கதிரவன் போல என்பதன் பொருள் திறமை வெளிப்படாமை. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்பதன் பொருள் உற்றுநோக்கல் அறிவு. பன்றிக்கு பின் போன கன்று போல என்பதன் பொருள் தீயவர்களுடன் சேர்ந்து கெடுதல். பாம்பு தோல் உரிப்பது போல என்பதன் பொருள் புதுப்பொலிவு. புத்திமான் பலவான் என்பதன் பொருள் அறிவே ஆற்றல். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதன் பொருள் ஆபத்தான செயலை தொடங்க தயக்கம். பொற்காலத்தின் விடியல் போல என்பதன் பொருள் புது வாழ்வு. மழை நீரை கண்ட பயிர் போல என்பதன் பொருள் புத்துணர்ச்சி. முகத்தில் கரியை பூசியது போல என்பதன் பொருள் அவமானம். முள்ளுக்கு நீர் இறைத்தது போல என்பதன் பொருள் தீயவர்களுக்குச் செய்த உதவி. மூங்கில் காட்டு தீ போல என்பதன் பொருள் மளமளவென பரவுதல். யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் என்பதன் பொருள் பெருமை மிக்கது. வார்த்தை வசப்படுதல் என்பதன் பொருள் சரளமாக பேசுதல். வாழும் நிலம் போல என்பதன் பொருள் பொறுமை. விண்ணை தொடும் புகழ் என்பதன் பொருள் உன்னதமான நிலை. வெள்ளரிக்காய் பிஞ்சு போல என்பதன் பொருள் மென்மை. வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது போல என்பதன் பொருள் பழைய நிலைக்கே திரும்புதல். கைப்புண்ணுக்கு கண்ணாடி ஏன் என்பதன் பொருள் வெளிப்படையான உண்மை. கூர்வேல் போல என்பதன் பொருள் கூர்மையான அறிவு. சந்திரனை கண்ட ஆம்பல் போல என்பதன் பொருள் மகிழ்ச்சி. தவளை தன் வாயால் கெடும் என்பதன் பொருள் தேவையற்ற பேச்சால் ஆபத்து. தீயினால் சுட்ட புண் போல என்பதன் பொருள் வடுமறையாது. நாக் காக்க என்பதன் பொருள் சொல்லால் வரும் துயரம். நிழல் போல தொடர்தல் என்பதன் பொருள் பிரியாமல் இருத்தல். பசித்தவனுக்கு பால் சோறு போல என்பதன் பொருள் தேவையான உதவி. முயல் பிடிக்கும் நாய்முகம் பார்த்தால் தெரியாதா என்பதன் பொருள் திறமை தோற்றத்தில் தெரியும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றியது போல என்பதன் பொருள் மென்மையாகச் சொல்லுதல். வேகும் வெயிலில் நிழல் போல என்பதன் பொருள் இக்கட்டான நேரத்தில் கிடைத்த உதவி. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பதன் பொருள் ஒன்றை தெளிவாகச் செய்தல். அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை என்பதன் பொருள் தன்னிடம் உள்ளதை விட பிறரிடம் உள்ளது சிறந்தது எனல். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை என்பதன் பொருள் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமை அறியாமை. அணை கடந்த வெள்ளம் என்பதன் பொருள் கைமீறி போன நிலை. அப்பன் வெட்டிய கிணறு என உவர்நீர் குடித்தல் என்பதன் பொருள் பிடிவாதம். அப்பியாச வித்தை அஞ்செழுத்து என்பதன் பொருள் பழக்கம் கல்வியை மேம்படுத்தும். அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்பதன் பொருள் தலைவனை பொறுத்தே தொண்டர்கள். அரியதாம் உவப்ப உள்ளம் என்பதன்
பொருள் பெறும் மகிழ்ச்சி. அரைக்கீரைக்கு ஒரு பணம், விதைக்கு 3/4 பணம் என்பதன் பொருள் லாபத்தை விட செலவு அதிகம். அரைக்கண் பார்த்தல் என்பதன் பொருள் அலட்சியம். அலையற்ற கடல் போல என்பதன் பொருள் அமைதி. அள்ள குறையாதது என்பதன் பொருள் தாராளமான நிலை. அறத்தின் நுணுக்கம் என்பதன் பொருள் சரியான நீதிமுறை. அறுவடைக்கு ஆளில்லை உண்பதற்கு ஊரே உண்டு என்பதன் பொருள் உழைக்க மறுப்பவர். அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் என்பதன் பொருள் சுயநலம். ஆடித்தள்ளுபடி போல என்பதன் பொருள் மலிவானது. ஆதாரம் இல்லாத பேச்சு என்பதன் பொருள் அடிப்படை இல்லாத தகவல். 1000 வேர் வெட்டியவன் அரை வைத்தியன் என்பதன் பொருள் அனுபவ அறிவு. ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பதன் பொருள் விபரம் தெரியாமல் இறங்காதே. ஆறு கடக்க உதவி செய்த தோணி என்பதன் பொருள் உதவியை மறத்தல். ஆறு கெட்டாலும் நீரு கெடாது என்பதன் பொருள் வறுமையிலும் செம்மை. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதன் பொருள் தூரத்துத் தோற்றம். இடி விழுந்த மரம் போல என்பதன் பொருள் பெரும் பாதிப்பு. இடுப்பில் இருந்த குழந்தை தரையில் இறங்கியது போல என்பதன் பொருள் பாரம் குறைந்தது போன்ற உணர்வு. இணை பெரியா தோழர்கள் என்பதன் பொருள் நெருங்கிய நட்பு. இமைப்பொழுது என்பதன் பொருள் மிக குறுகிய காலம். இரக்கமில்லாத இதயம் என்பதன் பொருள் கல் நெஞ்சம். 2இல் 1 பார்த்தல் என்பதன் பொருள் துணிச்சலான முடிவு. இரவல் ஆடை இடுக்கண் தரும் என்பதன் பொருள் பிறர் பொருளை நம்பி வாழ்தல் துன்பம். இருதலை கொள்ளி எறும்பு என்பதன் பொருள் தவிப்பு. இருளில் கரியை தேடுவது போல என்பதன் பொருள் கிடைக்காத பொருளை தேடுதல். இலக்கணம் இல்லாத கவிதை என்பதன் பொருள் ஒழுங்கற்ற நிலை. இலவு காத்த கிளி என்பதன் பொருள் ஏமாற்றம். இளைய நிலா போல என்பதன் பொருள் இனிமையான தோற்றம். இறக்க கிடப்பவனுக்கு பால் வார்த்தது போல என்பதன் பொருள் கடைசி நேர உதவி. இறகு இல்லாத பறவை போல என்பதன் பொருள் ஆதரவற்ற நிலை. ஈயும் எறும்பும் நுழையாத இடம் என்பதன் பொருள் கடுமையான பாதுகாப்பு. உகமுடிவு காலம் போல என்பதன் பொருள் பேரழிவு. உச்சி குளிர்ச்சி என்பதன் பொருள் மிகுந்த சந்தோஷம். உடன்பிறவா சகோதரர்கள் என்பதன் பொருள் நெருங்கிய உறவு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதன் பொருள் உணவின் முக்கியத்துவம். உண்ண உணவு, உடுக்க உடை என்பதன் பொருள் அடிப்படை தேவைகள். உண்மை ஒருபோதும் உறங்காது என்பதன் பொருள் சத்தியம் வெல்லும். உதட்டளவில் பேசுதல் என்பதன் பொருள் பொய்யான அன்பு. உயிரும் உணர்வும் போல என்பதன் பொருள் பிரிக்க முடியாதவை. உரத்த சிந்தனை என்பதன் பொருள் தெளிவான எண்ணம். உருண்டு ஓடும் காலம் என்பதன் பொருள் காலம் வேகமாகச் செல்லுதல். உலகுக்கே வழிகாட்டி என்பதன் பொருள் உயர்ந்த தலைமை. உள்ளத்தனையது உயர்வு என்பதன் பொருள் எண்ணமே உயர்வு தரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் என்பதன் பொருள் வஞ்சகம். உறங்கும்போது வரும் கனவு போல என்பதன் பொருள் நிலையில்லாதது. என் குணத்தான் என்பதன் பொருள் சிறந்த பண்பாளர். எதிர் நீச்சல் போடுதல் என்பதன் பொருள் போராடுதல். எந்தையும் தாயும் மகிழ்ந்த நிலை என்பதன் பொருள் குடும்ப மகிழ்ச்சி. எரிதழல் போல என்பதன் பொருள் வேகம் அல்லது கோபம். எரியும் கொள்ளியில் எண்ணெய் என்பதன் பொருள் கோபத்தை தூண்டுதல். எலும்பில்லாத நாக்கு என்பதன் பொருள் உறுதி இல்லாத பேச்சு. எள்ளுக்கு எண்ணெய் ஆதாரம் போல என்பதன் பொருள் நிறைந்துள்ளமை. எளியவரை ஏய்த்தல் என்பதன் பொருள் பலவீனமானவர்களை ஏமாற்றுதல். ஏணி வைத்தாலும் எட்டாது என்பதன் பொருள் மிக உயர்ந்த நிலை. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பதன் பொருள் வறியவர் பேச்சு மதிப்பற்றதாக கருதப்படுதல். ஒற்றுமையே பலம் என்பதன் பொருள் கூடி வாழ்தல். ஒற்றையடி பாதை என்பதன் பொருள் குறுகிய வழிமுறை. ஓடும் நதி போல என்பதன் பொருள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருத்தல். ஓட்டைப்பானையில் நீர் ஊற்றியது போல என்பதன் பொருள் பயனில்லாத உழைப்பு. ஓவியம் போல என்பதன் பொருள் மிக அழகான தோற்றம். கஞ்சி வரதப்பா என்றால் எஞ்சியது. உனக்கப்பா என்பதன் பொருள் வறுமையிலும் பகிர்வு. கடலில் கரைத்த பெருங்காயம் என்பதன் பொருள் பயனில்லாமல் போதல். கண்ணை கட்டி தேடுவது போல என்பதன் பொருள் வழிகாட்டல் இல்லாத முயற்சி. கண் இமைப்பொழுது என்பதன் பொருள் நொடிப்பொழுது. கண்ணை மூடிக்கொண்டு செய்தல் என்பதன் பொருள் யோசிக்காமல் செய்தல்.
கண்ணுக்கு கண்ணாடி போல என்பதன் பொருள் தெளிவுபடுத்துதல். கத்தரிக்காய்க்கு பால் வார்த்தது போல என்பதன் பொருள் வேண்டாதவருக்குச் செய்த நன்மை. கந்தல் துணியானாலும் கசக்கி உடு என்பதன் பொருள் வறுமையிலும் சுத்தம். கல்லூரி பருவம் கனா காலம் என்பதன் பொருள் மகிழ்ச்சியான காலம். கல்லை கண்டால் நாயை காணோம் என்பதன் பொருள் சரியான நேர உதவி இல்லாமை. கவிஞன் உள்ளம் என்பதன் பொருள் கற்பனை வளம். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை என்பதன் பொருள்நிலை தாழ்ந்து போதல். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதன் பொருள் தரம் அறியாமை. காடு வா என்கிறது, வீடு போ என்கிறது என்பதன் பொருள் முதுமை. காற்றில் பறக்கும் பஞ்சு என்பதன் பொருள் நிலையின்மை. காற்றிலே எழுதிய எழுத்து என்பதன் பொருள் வீணான வாக்குறுதி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதன் பொருள் எவருக்கும் தன் பொருள் சிறப்பு. காட்டு ரோஜா போல என்பதன் பொருள் கவனிப்பாரின்றி மலர்தல். காண மயிலாட கண்ட வான்கோழி என்பதன் பொருள் போலி செய்தல். காலத்தின் கட்டாயம் என்பதன் பொருள் தவிர்க்க முடியாத சூழல். காலத்தின் சுவடுகள் என்பதன் பொருள் வரலாறு. காலால் இட்ட வேலையை தலையாளச் செய்தல் என்பதன் பொருள் மிகுந்த ஆர்வம். கிட்டாதாயின் வெட்டென மர என்பதன் பொருள் அடைய முடியாததை மறந்து விடுதல். கிணற்றுத் தவளை என்பதன் பொருள் குறுகிய அறிவு. கிள்ளுக்கீரை போல என்பதன் பொருள் அலட்சியம். குங்குமம் சுமந்த கழுதை என்பதன் பொருள் பெருமை தெரியாதவர். குடத்திலிட்ட விளக்கு என்பதன் பொருள் வெளிப்படாத திறமை. குடுமிப்பிடி சண்டை என்பதன் பொருள் சாதாரண சண்டை. குன்று முட்டிய குருவி போல என்பதன் பொருள் வலிமையானவரை எதிர்க்கும் பலவீனமானவர். குப்பையில் வீழ்ந்த மலர் என்பதன் பொருள் தவறான இடத்தில் உள்ள சிறப்பானவர். குரங்கு கையில் பூமாலை என்பதன் பொருள் நல்ல பொருளை சிதைத்தல். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதன் பொருள் ஒற்றுமை. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் என்பதன் பொருள் சிறியதை செய்யாதவன் பெரியதை செய்ய முடியாது. கை கொடுத்தல் என்பதன் பொருள் உதவுதல். கையில் இருக்கும் நெய் இருக்க நெய்க்கு அலைதல் என்பதன் பொருள் இருப்பதை அறியாமை. கையை நனைத்தல் என்பதன் பொருள் வேலையை தொடங்குதல். கொடிக்குக்காய் பாரமா என்பதன் பொருள் தாய்க்கு பிள்ளை சுமையல்ல. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதன் பொருள் தெய்வீகம் அவசியம். சர்க்கரை மிட்டாய் போல என்பதன் பொருள் இனிமையான பேச்சு. சருகும் தீயும் போல என்பதன் பொருள் எளிதில் பற்றும் பகை. சலசலக்கும் ஓடை என்பதன் பொருள் இனிமை. சாந்து போட்டால்தான் சுவர் மின்னும் என்பதன் பொருள் மெருகூட்டுதல். சிட்டுக்குருவி போல சுறுசுறுப்பு என்பதன் பொருள் மிகுந்த உழைப்பு. சிதறிய முத்துகள் என்பதன் பொருள் ஒருங்கிணைப்பு இல்லாமை. சிறு துளி பெரு வெள்ளம் என்பதன் பொருள் சேமிப்பு. சுவர் ஏறி குதித்தல் என்பதன் பொருள் குறுக்கு வழி. செவிடன் காதில் சங்கு என்பதன் பொருள் வீணான அறிவுரை. சொன்னதைச் சொல்லும் கிளி என்பதன் பொருள் சுயமாக சிந்திக்காதவர். தண்ணீர் பந்தல் போல என்பதன் பொருள் தர்மம். தலைகால் புரியாத மகிழ்ச்சி என்பதன் பொருள் அதீத சந்தோஷம். தலையெழுத்து என்பதன் பொருள் விதி. தவம் கிடத்தல் என்பதன் பொருள் நீண்ட காத்திருப்பு. தனிமரம் தோப்பாகாது என்பதன் பொருள் தனி மனிதனால் சாதிக்க முடியாது. தாரற்ற தேர்ப்படை என்பதன் பொருள் வலிமை இழந்த படை. தாயைப் போல பிள்ளை என்பதன் பொருள் பரம்பரைத்தன்மை. திக்கு தெரியாத காட்டில் விட்டது போல என்பதன் பொருள் திகைப்பு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதன் பொருள் உழைப்பு. திருடன் கையில் சாவி கொடுத்தது போல என்பதன் பொருள் தவறான நபரை நம்புதல். தீப்பற்றி கொண்டது போல என்பதன் பொருள் விரைவாக பரவுதல். துன்பம் வரும்போது யாழ் வாசித்தது போல என்பதன் பொருள் தேவையற்ற செயல். தூண்டிலில் அகப்பட்ட மீன் என்பதன் பொருள் மீள முடியாத துன்பம். தெய்வம் கொடுத்த வரம் போல என்பதன் பொருள் அறிய வாய்ப்பு. தோள் கொடுத்தல் என்பதன் பொருள் உதவி. நகரமும் நரகமும் போல என்பதன் பொருள் முரண்பாடு. நதியில் ஆடும் ஓடம் என்பதன் பொருள் வாழ்க்கை. நரி ஊளையிட்டது போல என்பதன் பொருள் அபசகுனம். நசுங்கிய தகரம் போல என்பதன் பொருள் உருக்குலைந்த நிலை. நாடிப் பார்த்தல் என்பதன் பொருள் எண்ணத்தை அறிதல்.
நாயைக் கண்டால் கல்லை காணோம் என்பதன் பொருள் தற்செயல் சிக்கல். நீரின்றி அமையாது உலகு என்பதன் பொருள் அத்தியாவசிய தேவை. நீர்மேல் குமிழி என்பதன் பொருள் நிலையில்லாத வாழ்க்கை. நெருப்பில் இடாத தங்கம் என்பதன் பொருள் மெருகேறாத திறமை. நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்தது போல என்பதன் பொருள் சிதறிப்போதல். பகட்டு வாழ்வு என்பதன் பொருள் ஆடம்பரம். பசுத்தோல் போர்த்திய புலி என்பதன் பொருள் வஞ்சகன். பஞ்சும் நெருப்பும் போல என்பதன் பொருள் நெருக்கமான பகை. பட்ட மரத்தில் துளிர் விட்டது போல என்பதன் பொருள் வறுமையில் நன்மை. பட்டு வேட்டி கனவு என்பதன் பொருள் அடைய முடியாத ஆசை. படிப்பது இராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்பதன் பொருள் முரண்பாடு. பதறாத காரியம் சிதறாது என்பதன் பொருள் நிதானம். பரபரப்பான உலகம் என்பதன் பொருள் ஓயாத உழைப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பதன் பொருள் எதிர்பாராத அதிர்ஷ்டம். பறவை கூடு போல என்பதன் பொருள் புகலிடம். பாம்புக்கும் பாம்புக்கும் பகை என்பதன் பொருள் சமமானவர்கள் மோதல். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பதன் பொருள் இரு பக்கமும் சாதகம். புலிநகம் போல என்பதன் பொருள் கூர்மையான அறிவு. புயலுக்குப் பின் அமைதி என்பதன் பொருள் துன்பத்திற்குப் பின் நிம்மதி. பூனைக்கு கொண்டாட்டம், எலிக்கு திண்டாட்டம் என்பதன் பொருள் ஒருவரின் மகிழ்ச்சி மற்றவருக்கு துன்பம். பொன் முட்டையிடும் வாத்து என்பதன் பொருள் அதிக லாபம் தரும் பொருள். மடியில் கனமிருந்தால் வழியில் பயம் என்பதன் பொருள் தவறு செய்தவருக்கு அச்சம். மண்ணில் விழுந்த விதை என்பதன் பொருள் பலன் தரும். மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை என்பதன் பொருள் சூழலால் வரும் தொல்லை. மழை மேகம் போல என்பதன் பொருள் கருணை. முதலை கண்ணீர் என்பதன் பொருள் பொய், அழுகை. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தல் என்பதன் பொருள் பெரிய உண்மையை மறைக்க முயலுதல். மூட நம்பிக்கை என்பதன் பொருள் பகுத்தறிவற்ற எண்ணம். யானை தன் தலையிலேயே மண்ணை வாரிக்கொண்டது போல என்பதன் பொருள் தனக்குத்தானே கெடுதல். வலக்கரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியக்கூடாது என்பதன் பொருள் இரகசிய உதவி. தாழி உடைந்த தயிர் போல என்பதன் பொருள் நிறைவேறா தன்மை அல்லது வேதனை. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல என்பதன் பொருள் நடவாத ஆசை அல்லது இயலாமை.